அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு ரியல் லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஈவினிங் டைம் மஸ்ஜித் பக்கத்துல ஒரு சின்ன தெரு. அங்க வந்து மழை வந்து சின்ன சின்ன துளிகளா வந்து பெஞ்சிட்டு வருது. அப்ப அங்க நடக்கிற ஒரு சம்பவம் தான் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து திட்டமிட்டபடி வந்து போகலனா ஒரே ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு கணம் நெஞ்சில வந்து அசிங்கம் இல்லாத காதலா வந்து இருக்கும். இங்க ஒரு காதல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலுமே இதோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா நம்மால வந்து கட்டுப்படுத்த முடியாத பாதையில தான் வந்து போகுது. அவ யாரு, அவன் யாரு, இந்த 2 பேரும் வந்து சந்திக்க முடியுமா இல்லையா அப்படின்றது எதுவுமே வந்து தெரியாது. அந்த நைட் அந்த தெருவுல இந்த மழைனால எல்லாமே ஒரு ரகசியத்தை ஒன்று வச்சிருக்குது. மலையில வந்து சமீரா வந்து ஓடி வரா. தடையில்லாம அமீர் வந்து அவளை வந்து பார்த்துட்டே இருக்கான். 2 பேருமே வந்து பரிமாறாத பார்வையா வந்து இருக்குது. அவங்களோட கண்கள் வந்து சந்திக்கும் போது இந்த உலகத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு கதை ஒன்று ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம லைஃப்லயும் இப்படிதான் வந்து எல்லாமே வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து இறைவன் நாட்டப்படி தான் வந்து நடக்குது. அதே மாதிரி தான் இங்க 2 பேரோட லவ்வும் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது இந்த லவ்னால, 2 பேரும் ஒன்னா சேருவாங்களா இல்ல பிரிஞ்சிருவாங்களா, என்னவா இருக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இது ஒரு ரியல் ஸ்டோரி தான். அமீர் வந்து பார்க்கறதுக்கு அழகான, நேர்மையான, அதே மாதிரி அந்த சின்ன நெஞ்சில் ஒரு பெரிய கனவுகள் இருக்கிற ஒரு இளைஞன். சமீரா நெஞ்சுக்கு வந்து நெருங்கிய நெகிழ்ச்சி மிக்க குடும்ப பெண். இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தம் நிறைய வந்து மாற்றங்களுக்கு அப்புறம் வந்து மீண்டு வந்திருக்காங்க. மதத்தில் வந்து ரொம்ப கடுமையான குடும்பத்தில் வந்து பிறந்திருக்காங்க. இமான் அமீரோட அப்பா. அமீரோட வாழ்க்கையில் வந்து வழிகாட்டி, புத்திசாலி, எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான ஆபத்து வந்தாலுமே இவர் வந்து ரெடியாக வந்து இருப்பார். இம்ரான் சமீராவோட பழைய ஃப்ரெண்டு. சமீராவுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்கிற பர்சன்னே சொல்லலாம். இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்க கேட்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெளிவா உங்களுக்கே வந்து புரியும். மார்னிங் 9 மணிக்கு மஸ்ஜித் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் ஒன்று இருக்கு. ஸோ அமீர் வந்து தனியா மஸ்ஜித்துக்குள்ள நுழைறான். அதோட டெலிஷியஸ் பெனிஃபிட், அதோட பிளெஸிங்ஸ் எல்லாமே வந்து மைண்ட்ல பதிய வச்சுட்டு இருக்கான். அப்போ சமீர் அங்க இருக்கிற தெருவில் ஓடி வராங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து தவறி விழுந்து வந்து சின்ன குழந்தைய கவனிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அமீரோட மனசுல வந்து என்ன திங்க் பண்றான்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த பொண்ணு, யாரா இருக்கும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த அழகான அமீர் ஒரு சாஃப்ட் ஸ்மைலோட அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு இருக்கான். நீ இந்த குழந்தைய தான் கவனிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த குழந்தையோட வந்து சத்தமா வந்து கேட்கற மாதிரி வந்து சமீராவுக்கு கேட்குது. சமீராவும் ஆமா நான் தான் கவனிச்சிட்டு இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு வந்து சாஃப்டா வந்து ரிப்ளை பண்றாங்க. இதுக்கிடையில தான் வந்து சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது. அமீர் அவளோட பேரை வந்து கேட்க நினைக்கிறான். ஆனா திடீர்னு சமீரா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவனோட மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கியூரியாசிட்டி வேவ் ஒன்று வருது. இங்க தான் இமோஷனல் ட்விஸ்டே. அமீரோட ஃப்ரெண்ட் முகமது மூலமா சமீராவை பத்தி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறான். அவ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியில் வந்து பிறந்திருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சு போயிடுது அமீருக்கு. நைட் 11:30 இருக்கும். அமீர் வந்து ரூம்ல அவனுக்குள்ள வந்து என்ன பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஏன் என்னால வந்து அவளை வந்து மறக்கவே முடியல, அந்த ஒரு சந்திப்பு மட்டுமா இல்ல என் நெஞ்சில வந்து ஏதோ ஒன்று சொல்லுது அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறான். அதுக்கு சமீரா மீடியமாக வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. உங்களை சந்திக்க முடியுமா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு மெசேஜ் வருது. அப்போ தான் இமோஷனலான டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. 2 பேருமே அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி எல்லாமே வந்து ஷேர் பண்ணனால 2 பேருக்குமே வந்து லவ் ஸ்டார்ட் ஆகுது. பட் அவங்க வந்து அந்த காதலை வந்து எதுவுமே வந்து சொல்லிக்கவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு மிரட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீராவோட பழைய காதலன் வந்து கடைசியாக திரும்பி வந்தது தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரான் தான். சமீராவோட அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சமீராவை ஒரு குட் ரிலீஜியன் உமனா வந்து சொசைட்டியில் ஃபேமஸாக இருக்கிற ஒருத்தருக்கு தான் வந்து மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. ஆஃப்டர்நூன் டைம்ல சமீரா வந்து வீட்டில் இருக்கும்போது அப்பா என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ அந்த அமீரை பற்றி யோசிக்கவே கூடாது, அவன் நல்ல ஃபேமிலி இல்லாமல் வளர்ந்தவன், நீ வேற ஒருத்தர் கூட வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு சமீரா அப்பாட்ட வந்து என்ன சொல்றான்னா, அமீருக்காக நான் ஏதாவது செய்யணும், நான் அவரோட வாழ்ந்தாதான் வந்து உண்மையான சந்தோஷமே அப்படின்னு வந்து சொல்றான். அமீர் வந்து சமீரா வந்து ரகசியமா பார்க்க வந்து ட்ரை பண்றான். ஆனால் அவங்களோட சந்திப்பு எப்பவுமே வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து படுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு ரெய்னி சீசன்ல வந்து மீட் பண்ணும்போது அமீர் அவனோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறான். அப்போ சமீரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை மட்டுமே வந்து நினைக்கிறேன், நம்மளோட லைஃப்ல வந்து இது ஒரு சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், என்னதான் இருந்தாலுமே நான் எப்பவுமே உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2 பேருமே வந்து சந்தோஷமா இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் ஆனாலுமே இந்த உலகம் வந்து நம்மள வந்து விடுற மாதிரி தெரியல, நம்ம காதல் வந்து இன்ஃபீரியர் கண்டிஷனா வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி தான் வந்து இருக்குது. இப்படி 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க கியூரியாசிட்டி பில்டப் ஆகிற மாதிரி சீரியஸாவே பழைய காதலன் இம்ரான் சமீராவோட பக்கத்துல திடீர்னு வரான். அப்ப அமீரை பார்த்து சவால் விடுறான். அப்ப 2 பேருமே பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பேரியர்ஸ் மாதிரி வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஃபேமிலியில் நடக்கிற டிராமா, சொசைட்டியல் ப்ரெஷர், இம்ரான் எகெயின் அண்ட் எகெயின் வர்றது காமி மூமெண்டாவே வந்து இருக்குது. இதனால ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ரிவீல் ஆகுது. ஆனால் ரகசியம் மட்டும் வந்து பறி கொடுக்கல. அப்போ அமீர் வந்து சமீராட்ட என்ன சொல்றான்னா, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றணும், ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில என்ன செய்யறது அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு சமீரா வந்து என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, நம்ம ஒருத்தரை வந்து விட்டுட்டோம்னா நம்மளை யாருமே வந்து மறக்கவே முடியாது, ஆனாலும் நம்மளை வந்து யாரும் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காதல் வந்து இறைவன் எழுதாத பாதையில் வந்து இருக்குது. ஆனால் நம்பிக்கையும் நெஞ்சில் இருக்கிற உணர்ச்சியும் உயிரோடு தான் வந்து இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா தெருவில் வெறுமனே அமைதியே
இருக்கும்போது மழையும் வந்து நின்றுடுச்சு. ஸோ ஆனால் மணலில் அந்த மென்மையான ஈரப்பதம் இன்னுமே இருக்குது. அப்போ அமீரும் சமீராவும் தனித்தனியாக வந்து இருக்கிறாங்க. மனசில் ஒரே ஒரு கேள்வியும் குழப்பமும் தான் வந்து போயிட்டு இருக்குது. காதல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அழகாகவே முடியாது. ஆனால் அது நம்மளை மாற்றிடும். நம்மளை வந்து வெவ்வேறு பாதையில் இருக்கிறத வந்து கற்றுக்க வைக்கும். அமீர் அண்ட் சமீரா அவங்க ஒரு நைட் தான் வந்து மீட் பண்ணனாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை வந்து அவங்களுக்காக என்ன தயார் செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேர்னிங் பாயிண்ட், மறைக்கப்பட்ட ரகசியம், எதிர்காலம் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக நான் சொல்லுவேன், இவங்களோட காதல் வந்து நெஞ்சில் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இது ஒரு ஆரம்பம் மட்டுமா இல்லை முடிவா அப்படின்னா, ரெண்டு பேருமே தனியாக நின்று ஃபேஸ் பண்ணுற எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. இந்த ரெண்டு பேரும் கடைசியிலேருந்து சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த ஸ்டோரி கேட்குற உங்களுக்கே வந்து தோணும். மஸ்ஜித் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற அமீரோட கண்கள் பார்த்தீங்கன்னா மழை துளி விழுகிற மாதிரி கண்ணீர் வந்து சொட்டிட்டு இருக்கு. ஸோ அப்போ சமீரா ரொம்ப தூரமாக இருந்து அவனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்குள்ள ஒரு வழி. அல்லாட்ட என்ன கேட்குறான்னா, நான் அவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ எழுதின விதி வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சமீரா வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ அமீர் வந்து மனசில் என்ன நினைக்கிறான்னா, அவளை கைவிடுறது தான் வந்து காதலா இல்லை அவளை வந்து காப்பாத்துறது தான் உண்மையான காதலா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மௌனத்தில் ரெண்டு பேருமே வந்து பக்கத்தில் வர முடியல. ரொம்ப தூரமாகவே அவங்களோட மனசை வந்து அல்ல வந்து இணைச்சிருக்கான். அந்த நாளில் அவங்க உடம்பால் வந்து சேரல, ஆனால் ஆன்மாவால் சேர்ந்துட்டாங்க. அதுதான் உண்மையான காதலோட அர்த்தம். மழை நின்னதுக்கப்புறம் மஸ்ஜித் மினாரால வந்து மேலே சூரிய ஒளி ஒன்று விழுகுது. ஸோ அமீர் மஸ்ஜித் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் கையில் ஒரு பழைய தஸ்பீக் மாலை வச்சிருக்கான். அதையே வந்து அவள் தான் வந்து அவனுக்கு ஒரு நாள் வந்து கொடுத்துருக்கா. அவன் அதை வந்து கண்ணை முடி பிடிச்சிட்டு என்ன துவா பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அவள் வந்து சந்தோஷமாக இருந்தால் போதும், அவள் என் கூட இல்லாமல் இருந்தாலும் என்னோட துவாவில் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்னு வந்து துவா பண்ணுறான். அந்த நேரம் பார்த்து ரொம்ப தூரமாக சமீரா நடந்து போயிட்டு இருக்கா நிக்கா போர்த்திட்டு. ஸோ அவளோட கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் வருது. ஆனால் ஒரு அமைதி அவள்கிட்ட வந்து இருக்குது. அவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, அமீர் நீ எனக்கு கிடைக்கல, ஆனால் நீ தான் என்னோட நெஞ்சில் எழுதி வச்ச காதல் அப்படின்னு வந்து அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அந்த மாற்றமே நமக்கான உண்மையான ஆசீர்வாதம் தான். அமீரும் சமீராவும் உடம்பால வந்து பிரிஞ்சாலுமே நெஞ்சால சேர்ந்து விட்ட காதல் ஜோடி தான். அவங்களால ஒரே பாதையில் வந்து நடக்க முடியல, ஆனால் ஒரே நம்பிக்கையோட வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சிலரை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தர்றான், நம்மளை சேர்க்கறதுக்காக வேண்டி கிடையாது. அவங்களால நம்மளை வந்து மாற்ற வைக்கிறான். காதல் எப்போவுமே வந்து ஈஸியாக வராது. வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், குடும்பங்கள், பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி நெஞ்சில் இருக்கிற உணர்வை நம்பி முன்னேறணும். நம்ம நம்பிக்கையும் நம்பிக்கை இல்லாத பாதையும் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து இருக்கும். ஆனால் உண்மையான காதல் நம்மளை வந்து மாற்றிடும். நம்ம மனசு வந்து சுத்தமாக்கும். நம்ம நெஞ்சில் வந்து உண்மையான காதலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ரெஸ்பெக்டோட வந்து காத்தாகணும். அதையே வந்து மதித்து வாழணும். அவங்க கடைசி வரைக்கும் சேரவே இல்லை, ஆனால் அவங்களோட காதல் வந்து உயிரோடு தான் இருக்குது. ஒவ்வொரு துவாவிலையும் சரி, ஒவ்வொரு மலை துளியிலையும் அது வந்து நினைவாக வந்து இருக்குது. இந்த கதை வந்து உங்களுக்கு நெகிழ்ச்சியும் சிந்தனையும் வந்து கொடுத்துருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இந்த மனசாட்சி உள்ள கதையை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு உண்மையான ஸ்டோரி நான் வீக்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்.